ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் ஜெபங்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன்தாமே இந்த நேரத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. சங்கீதம் 144:11 கவனித்தால், மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரனின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். மாயை பேசும் கள்ளத்தனமான ஸ்தோத்திரம் வாய்க்கும் வலது கையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை தப்பியும். மாயை பேசுகிறவங்க, ஆண்டவரே மாயை பேசுகிறவங்க என்னை விட்டு தூரமாகட்டும். என்னை வஞ்சிக்கிறவங்களுக்கு என்னை தூரப்படுத்துங்கப்பா. அவங்க வஞ்சிக்கிறாங்கன்னு தெரியாமலே அவங்க வலையில் நான் சிக்கிடக்கூடாது ஆண்டவரே. நிறைய பேர் ஒரு பொருளை விற்கணும்னு சொன்னால் நம்மளை அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மக்கிட்ட அந்த விலை உயர்ந்த பொருளை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் சொன்ன ஜெப குறிப்புகள் கடந்த நாட்களில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 25,000 ரூபாய் மாதம் தருவாங்கன்னு சொல்லி நல்ல நயமாய் நல்ல இனிமையாய் பேசுனாங்க. நாங்களும் 1 லட்சம் ரூபா போட்டோம். 2 மாதம் வந்தது 25,000. அப்புறம் சொன்னாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் கூடன்னா ஒரு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போடுங்கன்னு சொன்னாங்க. 5 லட்ச ரூபா போட்டோம். அப்போ மாதம் 25,000 ரூபானா ஒரு 1.25 லட்சம் வருமானம் சும்மா வருதேன்னு நாங்கள் நினச்சோம். 5 லட்ச ரூபாயை கொண்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க அநேகர் உண்டு. மாயை பேசுகிறவங்க, நயவஞ்சகமாய் பேசுகிறவங்க, சூதாய் பேசுகிறவங்க உங்களை விட்டு தேவன் தூரப்படுத்துவாராக. யாராவது உங்கள்கிட்ட பேச வந்தா அவங்களுடைய இருதயங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி காட்டுவாராக. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் மனுஷருடைய இருதயங்களுக்கு உள்ளே இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே ஒருவருக்கும் அவர் இணங்கவில்லை என்று சொல்லியிருக்கிறது. சிலர் அவரை ராஜாவாக்கணும்னு நினைச்சாங்க. அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவங்களுடைய ஆலோசனை ஒன்றுக்கும் அவர் சம்மதிக்கவே இல்லை. ஒரு மனுஷனையும் நம்பி அவர் இணங்கவில்லை. அப்போ உங்கள் இடத்துல இருந்து யாராவது பேச வந்தா அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாராக. எலிசாவை குறித்து சொல்லியிருக்கிறது, சீரியாவின் ராஜா அவனுடைய படைத்தலைவர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னானாம், நம்ம இங்கே போடுற திட்டமெல்லாம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வராதபடி அவன் ஒதுங்கி கொள்றான். அவனை கொல்றதுக்கு என்னால் முடியவே இல்லை. நம்ம கிட்ட எவனோ ஒருத்தன் உளவாளியாக இருக்கிறான்னு சொல்லி சீரியாவின் ராஜா ரொம்ப கோபப்பட்டானாம். அப்பொழுது அவனுடைய படைத்தலைவர்கள் ஒருத்தன் சொல்றான், என் ஆண்டவனே ஸ்தோத்திரம், நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிறதையும் அதாவது நீர் உம்முடைய சீக்ரெட் ரூம்ல பேசுறத கூட இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் எலிசாவுக்கு சொல்லி அதை அவன் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். அதனால இஸ்ரவேலின் ராஜா தன்னை காத்துக்கொள்வான். ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அவனுடைய படைத்தலைவர்களில் ஒருத்தனே சீரியாவின் ராஜாவுக்கு வான் பண்ணக்கூடிய அளவுக்கு தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது. அப்போ பொய்யான மாயைக்கு தேவன் நம்மை தப்புவிப்பாராக. கபடு நாவுக்கு நம்மை தப்புவிப்பாக. எந்த மனித சூழ்ச்சிகளில் நம்ம சிக்கிடக்கூடாது. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை தப்புவியும். என்னுடைய பொருள் வீணாகக்கூடாது, என்னுடைய பணம் நஷ்டமாகக்கூடாது, தப்புவியும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.